ஹாய் ஹலோ கேஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, நம்ம கௌதம் வந்து இப்போ பக்காவாக பிளான் போட்டு இந்த எஸ்எஸ்கேக்கும் சரி, இந்த அஞ்சலிக்கும் சரி, இந்த பைரவிக்கும் சரி, 3 பேருக்கும் சரியான ஆப்பை தான் வந்து வைக்க போகிறாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். சரி, நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்ததான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். முக்கியமாக வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம பாடுபட்டாலையும் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலி பிளான் போட்டு நம்மளை வந்து பிரச்சனையில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்களா, இந்த டைமில் வந்து நம்ம சும்மாவே வந்து விடக்கூடாது, இவங்கள பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து பணத்தை ரைடு வர வைக்கிற மாதிரி வர வச்சு எல்லா பணத்தையும் வெளியே வர வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சே வந்து இவனை வந்து நான் பதிலடி கொடுக்க போகிறேன் இலக்கியா அப்படின்னு வந்து நம்ம கௌதம் ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போட்டுட்டாரு. இந்த டைமில் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாருனாக்க, அவரோட பணத்தை எடுத்து அவருக்கு ஆப்போசிட்டாக பிஸ்னஸ் வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாரு, அவர் வாழ்க்கையில் முன்னேற போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எஸ்எஸ்கே கையில் வந்து உண்மையாக சொல்ல போகிறாரு, இந்த மாதிரி உன் பணத்தை வச்சு தான் வந்து உனக்கு ஒரு பிஸ்னஸை உருவாக்கி உனக்கே இப்போ பெரிய ஆப்பை வைக்க போகிறேன் எஸ்எஸ்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் வந்து நம்ம எஸ்எஸ்கேக்கு கையும் ஓட போகிறதில்ல, காலும் ஓட போகிறதில்ல, அதிர்ச்சியில் அப்படியே ஷாக் ஆகி நிற்க போகிறாரு. நம்ம கௌதம் வந்து நேர்மையாக பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பண்ணார். ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் வந்து அவரை தடுத்துகிட்டே இருந்துச்சு. வெற்றிக்கு எந்த ஒரு வேலையுமே வந்து நடக்காது இருந்துச்சு. இந்த டைமில் எஸ்எஸ்கே வந்து நம்மளை ஏமாற்றி எவ்வளோ பண்ணியிருக்கான். இப்போ நம்ம கையிலையும் வந்து ஒரு அமௌண்ட்டும் இல்லை. இப்போ அவனோட பணத்தை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ஸ்டார்ட் பண்ணி வந்து நம்ம இப்போ பிஸ்னஸை டெவலப்மெண்ட் ஆகலாம். நம்மளை எவ்வளோ ஏமாற்றி தான் வந்து நம்ம கம்பெனியெல்லாம் வந்து எல்லாமே வந்து நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாரு. இவர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மேனர் ரொம்ப வந்து சூப்பர் தான். ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லது பண்ணால் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுறாரு. முக்கியமாக வந்து இதில் இலக்கியாவோட தம்பியும் வந்து கூட்டணியாக வந்து இருக்கார். ஏன்னா இப்போ அந்த ரவுடி வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு செகண்டை என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம கௌதம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து அவரோட கார்லேயே லிஃப்ட் கேட்டு வந்து போயிட்டு ஸ்ப்ரே மயக்க மருந்து அடித்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து மயக்காண்டியை வச்சிடுறாங்க. மயக்காண்டியை வச்சதுமே அவர் வந்து மயக்கம் பட்டு விழுந்த அடுத்த செகண்டே வந்து அவரை தலையிலே வந்து கட்டையால் அடித்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கே இருக்கிற அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு நேராக வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்து போயிட்டு வந்து என்ன பண்ண போகிறனாக்கா, இப்போ இந்த எஸ்எஸ்கேக்கு வந்து சவால் விட போகிறாங்க. பிஸ்னஸில் வந்து நான் முன்னேற தான் வந்து போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ நம்ம கௌதம் பண்ணதை பற்றி என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.